ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம். NCx p⁻x q⁻n−x. இப்போது இதுவுமே ப்ராபபிலிட்டியில் ஒரு டாபிக் தான். இப்போது நம்மளுக்கு இந்த NCx எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? இப்போ நான் வந்து எண்ணுக்கு ஒரு வேல்யூ நான் அஷ்யூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எண்ணுக்கு நான் வந்து 5 அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறேன். எக்ஸுக்கு 3ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். இப்போது அப்போ அஷ்யூம் பண்ணுன்னா எனக்கு எப்படி வரும்? 5C3. இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? ரொம்பவே ஈஸி. கீழே 3 அப்படின்னு இருக்குது, 3 அப்படின்னு இருக்குது, மேலே 5 இருக்குது. 5 ரிவர்ஸில் 3 டைம்ஸ் எழுதணும். அப்படி இது அப்படின்னா 5 இன்ட்டு அதுக்கப்புறம் கீழே டிசெண்டிங் ஆர்டரில் வந்தால் 4 இன்ட்டு 3. 3யோட முடிஞ்சிச்சு. 1 2 3 வந்துருச்சு பார்த்தீங்களா? டிவைடன் பை இது அப்படியே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எவ்வளோ எண்டிங் இருக்கோ அது வரைக்கும் எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போது இதை அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கேன்சல் 3யும் கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 2 2s are 4. பேலன்ஸ் இந்த 1 தான், 1 அப்படியே இருக்கட்டும். அப்போது 5 2s are 10. அப்போது 5C3 = 10 அப்படிங்கிறதா ஆன்சர். இப்போது 5C5னா ரொம்ப ஈஸி. 5 டைம்ஸ் இதை போட போகிறோம், 5 டைம்ஸ் இதை போட போகிறோம். அப்படின்னா இங்கே பாருங்கள், இதிலே போட்டு காட்டுறேன். 2 இன்ட்டு 1ன்னு வரும் 5 டிவைடன் பை இங்கே வந்து இன்ட்டு 4 இன்ட்டு 5ன்னு வரும். இது அப்படியே கேன்சல் ஆகிடும், இது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 1 கிடச்சிரும். அப்போ 6C6ம் 1 தான், 3C3யும் 1 தான், 2C2வும் 1 தான். இந்த மாதிரி வந்தாலே அதுக்கு 1 தான் ஆன்சர். இப்போ NCx எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. p⁻xனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவை வந்து மேலே பவர் போட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நம்மளுக்கே தெரியும். இப்போது இதை நான் ஒரு சம்மில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சம் எடுத்திருக்கேன். An unbiased coin is tossed 6 times. Using binomial distribution, the probability of getting at least 5 hits. இப்போ பாருங்கள், இப்போது ஒரு காயின் வந்து எனக்கு 6 டைம்ஸ் வந்து நான் டாஸ் பண்ணுறேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவே எழுதிடுங்க. NCx p⁻x q⁻n−x. இப்போது இதில் நம்மளுக்கு என்னென்னா டோட்டல், அதாவது எனக்கு மொத்தமாக 6 டைம்ஸ், டோட்டலாக எனக்கு 6 டைம்ஸ் வந்து அதை டாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது n = 6. நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு சொல்லலை. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் வந்து எக்ஸு தான், அது அப்படியே இருக்கட்டும். அது இப்போது பியோட வேல்யூ என்னென்னா, இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் காயின். இப்போது காயின் எனக்கு 2 தான் இருக்கும். அப்போது இந்த காயினோட ப்ராபபிலிட்டி எனக்கு என்னென்னா 1/2. அதாவது எனக்கு இப்போது ஒரு ஹெட், ஒரே ஒரு டாஸ் பண்ண ஒரே ஒரு சைட் மட்டும்தான் எனக்கு வரப்போகுது. அது இந்த 1 ஹெட்டாகவும் இருக்கலாம், டைலாகவும் இருக்கலாம். பட் டோட்டல் சாம்பிள் பேஸ் வந்து எனக்கு இது. அப்போ காயினோட ப்ராபபிலிட்டி இதுதான் காயினோட ப்ராபபிலிட்டி. இதை தான் நான் பின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ 1/2. சரி, அப்போ க்யூனா என்ன? க்யூ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். க்யூ = இதோட ஃபார்முலா என்ன? 1 - p. 1 - p நம்மளுக்கு தான் p தெரியுமே, 1/2. அதை அப்படியே அஷ்யூம் பண்ணுங்கள். 1 - 1/2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 - 1/2 = இதுவும் 1/2 தான், இதுவும் 1/2. அப்போது எனக்கு க்யூவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, எக்ஸோட வேல்யூ நம்ம இன்னும் அஷ்யூம் பண்ணலை, என்னோட வேல்யூ தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்கணும். அப்போ இதில் வச்சு எழுதலாம். 6cx 1/2 பவர் x 1/2 பவர் என்னோட வேல்யூ 6 - x. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 5 ஹெட்ஸ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ அட்லீஸ்ட் 5னா > 5. அதாவது இந்த 5ஓட ஈக்குவலாகவும் இருக்கலாம், கிரேட்டராகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட் 5 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி நான் எழுதலான்னா, இப்போ அட்லீஸ்ட் 5னா எனக்கு என்ன? எக்ஸோட வேல்யூ எனக்கு 5ஆகவும் இருக்கும், ப்ளஸ் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 6ஆகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே 6 தான் இருக்குது. அப்போது 6 வரைக்கும் தான் நம்மளும் எழுத முடியும். அப்போது 5 + 6. அப்போது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் 6 சப்ஸ்டியூட் பண்ணி அதையும் சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்ப்போங்களா?
இப்போது 5க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5க்கு முதல்ல போட்டுக்கிறேன். 6c5 1/2 பவர் 5 1/2 பவர் 6/-5 இஸ் ஈக்குவல் டு இப்போ தான் நான் சொன்னேன் 6c5 எப்படி போடணுன்னா 5 டைம்ஸ் 6 ரிவர்ஸில் எழுதணும். 6லேருந்து ரிவர்ஸ் 5 ஸ்டெப்ஸ் எழுதணும். அப்படின்னா 6 × 5 × 4 × 3 × 2 2 வரைக்கும் தான் வரும், 1 வராது. டிவைடன் பை இதை 5 ரிவர்ஸில் 1 × 4 5 × 4 × 3 × 2 × 1 1 1 1. இப்போது இந்த 5 4 3 2 இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு இங்கேயும் 5 4 3 2 அப்படியே எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் மிச்சம் எனக்கு இது 1ம் 6ம் 6/1 ஆன்சர் 6 ஹோல் பவர் 1/2 இருக்குது, பவர் 5ல் இருக்குது. இங்கே 1/2 6 - 5னா எனக்கு 1 வந்துடுமா? அப்போது எனிதிங் பவர் 1 அதே தான் வரும் எனக்கு. அப்போ 1/2 இப்போது 1/2 ஹோல் பவர் 5 × 1/2 ஹோல் பவர் 1. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுப்பா. இது உள்ளே இருக்கிறது சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது 1/2 ஹோல் பவர் 6 ஹோல் பவர் 6. இப்போது 6 × 1 வந்து 1/6நாலுமே 1 தான், டிவைடன் பை 2/6 2/6 வேல்யூ. இப்போ பாருங்கள் 2 × 2 × 2 × 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 32 × 2 64 64. சாரி, இதில் என்னென்னா இங்கே 1/2 இருக்குது. கரெக்டு தான். இப்போது 6/64 சாரி 1/64. இப்போது 6 உள்ள மல்டி பண்ணால் 6/64. இதை நம்ம ஈஸியாக 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் அப்போ 3 2s are 6 டிவைடன் பை 32 அப்போது இஸ் ஈக்குவல் டு 3/32. இது x இஸ் ஈக்குவல் டு 5க்கான ஆன்சர். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 6 அப்போது x இஸ் ஈக்குவல் டு 6னா 6c6 1/2 பவர் 6 1/2 பவர் 6 - 6. நான் சொன்ன 6c6னா இங்கே நம்ம சொன்னோம் 5c5நாலும் 6c6நாலும் 3c3நாலும் 2c2நாலும் ஆன்சர் எனக்கு 1. அப்போது 6c6க்கு பதிலாக ஆன்சர் 1ன்னு போட்டுக்கிறேன். 1/2 பவர் 6 1/2 பவர் 0ன்னு வரும். 6ம் 6ம் கேன்சல் ஆகிடும், 0ன்னு வரும். அப்போது 1/2 பவர் 0ன்னா 1 தான் ஆன்சர். அப்போது இது எனக்கு வராது, 1 தான் ஆன்சர். 1 × 1 1 1 × anything அதே தான் வரும். அப்போது 1/2 × பவர் 6. இப்போது 2/6ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 64. அப்போது 1/64. இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணணும் தானே. இப்போது P of x less than or equal to 5 is equal to x is equal to 5 ஓட ஆன்சர் 3/32 3/32 3/32 ப்ளஸ் x is equal to 6ஓட ஆன்சர் 1/64. இப்போது இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். × 2 × 2 6 + 1 டிவைடன் பை 64ன்னு வருமா? 6 2ஓட இதை மல்டிபிள் பண்ணால் 6 2ஓட இதை மல்டிபிள் பண்ணால் 64 64. இப்போ டினாமினேட்டர் சேமாக போட்டுட்டு போட்டால் ஆன்சர் 7/64ன்னு வரும். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர்.